ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டெய்லியும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றதுனால உங்களோட இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவும். நீரிழிவு நோயாளிகளில் உணவுக்கு பின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவும். நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால குடல் இயக்கம் சீரா இருக்கும். மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை தடுக்க முடியும். வயிற்று அமிலத்தன்மையை குறைக்க உதவும். குடல் புண்களை ஆற்றும். உணவு உண்பதை குறைப்பதன் மூலம் பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு கொழுப்பை குறைக்க உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்குமே உதவி செய்யும். கெட்ட கொழுப்பை குறைக்கவும் நல்ல கொழுப்பை கூட்டவும் உதவி செய்யும். இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவி செய்யும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். மாதவிடாய் பிடிப்புகளின் போது ஏற்படும் வலியை குறைக்கிறதுக்கு உதவும். முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். இளநரை ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு உதவும். சருமத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உதவும். ஆண்மை மற்றும் பாலியல் ஆர்வத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். நீங்க டெய்லி ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை உங்க உணவுல சேர்த்துக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். நீரிழிவு நோயாளிகள் வெந்தயம் சாப்பிட்றதுனால வெந்தயத்துல உள்ள நார்ச்சத்து உணவுக்கு பிறகு குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குகிறது. இதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவும். வெந்தயத்துல இருக்கும் வேதிப்பொருட்கள் இன்சுலின் சுரப்பை அதிகரிச்சு அதன் உணர்திறனை மேம்படுத்துது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும். நீங்க டெய்லியும் இந்த வெந்தய தண்ணீர் எப்படி குடிக்கணும்னா, நைட்டே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல அந்த வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் நீங்க மென்னு சாப்பிடணும். ஒவ்வொரு முறை செரிமான பிரச்சனை ஏற்படும் போது நிவாரணம் பெறுவதற்கு மருந்து கடைகளை நாட வேண்டிய தேவையில்லை. இதற்கான தீர்வு உங்கள் சமையல் அறையில் உள்ள வெந்தயத்திலேயே கிடைக்கிறது. இரவுல வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிக்கும் போது வெந்தயத்துல உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற பொதுவான இறப்பை குடல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்கும். ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள்னே சொல்லலாம் வெந்தயத்தை. ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யவும் உதவி புரிகிறது. வெந்தயம் உடலுக்கு மட்டுமல்ல, தலைமுடி மற்றும் சருமத்துக்கும் மிக மிக நல்லது. அதுல உள்ள விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 ஆகியவை சருமத்தையும் தலைமுடியையும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க செய்யும். சருமத்துக்கு நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயம் சருமத்துக்கு மிகச்சிறந்த கிளென்சரா செயல்படும். வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ் பேக்கா நீங்க பயன்படுத்தி வர முகம் நல்லா பொலிவா மாறும். சருமத்துல உள்ள பிக்மெண்டேஷனை குறைத்து முகத்தின் நிறத்தை அதிகரிக்க செய்யும். வெந்தயம் முகத்தில் உள்ள பருக்களை குறைக்கவும், வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலிகளையும் குறைக்க உதவும். வெந்தயத்துல உள்ள லெசித்தின் என்னும் பண்பு முடியின் வேர்கால்களுக்கு ஊக்கமளித்து முடியை வலுவாகவும் உறுதியாக்கவும் மற்றும் முடி உதிர்தலை தடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்டும். தலைமுடி அதிக வறட்சியாக இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வா இருக்கும். வெந்தயத்தை எண்ணெயாகவோ ஹேர் மாஸ்காவோ பயன்படுத்தி வர முடியின் நுனி பகுதியில் ஏற்படும் வெடிப்புகள் குறையும். முடி பளபளப்பா மாறும். வெந்தயத்துல உள்ள இரும்பு சத்து மற்றும் புரதங்கள் ஆகிய இரண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை நல்லா உறுதியாக்கும். இந்த வெந்தயத்தை நீங்க வெறுமனே வெந்தய தண்ணீரா குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை சிலர் அப்படியே வயிறு வலியெல்லாம் வரப்ப அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி முழுங்கிடுவாங்க. அப்படியும் செய்யலாம். வெந்தய களி செஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நல்லா அதை தயிர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கும் போது அது நம்மளோட உடல்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யும். வெந்தயம் சாப்பிட்றதுனால நம்ம உடல் சூடெல்லாம் சீக்கிரமா குறையும். சிலருக்கு ஹீட் பாடியா இருக்கும். அவங்க அடிக்கடி வெந்தயத்தை எடுத்துக்கும் போது அவங்களோட சூடு குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இது அவங்களுக்கு அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு தோன்றதை குறைச்சு கொடுக்கும். வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடலாம். வெந்தய தோசை சாப்பிடலாம். நீங்க உளுந்துக்கு பதிலா அரிசியும் வெறும் வெந்தயம் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்க அதையுமே தோசை மாவு மாதிரியே அரைச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். உளுந்து நீங்க அதிகமா சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். வெந்தயம் காய்ச்சல் தொண்டை எரிச்சலுக்கு நிவாரணம் தரும். பெண்களின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவும். இதய துடிப்பு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். செரிமான சக்தியை அதிகரிக்கும். நெஞ்செரிச்சலுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். வெந்தயத்தை உங்களுக்கு டெய்லியும் ஊற வச்சு சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வெந்தயம் கொஞ்சமா ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. அதை பவுடர் பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையில எந்திரிச்சோன்னே வெது வெதுப்பான தண்ணியில ஒரு ஸ்பூன் வெந்தய பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு காலையில குடிச்சிருங்க. இதுக்கு நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. டெய்லியும் நைட்ல வெந்தயத்தை யூஸ் பண்ணணும் மறந்துட்டோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாலும் நீங்க தண்ணி குடிக்க போறப்ப இதை கலந்து குடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெந்தயத்தோட பயன்கள் பத்தி பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.